ஹாய் உறவுகளே, வெல்கம் டு என்எஸ்எஸ் உலகம். இன்றைக்கி நான் உங்கள் கூட எங்கள் கிராமத்தில் செய்கிற ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வாணலை வச்சு அது சூடானதும் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மல்லி விதை சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, தேவைக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ப வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம துவையல் செஞ்சு கொடுத்தா இது முருங்கைக்கீரை தான் சொல்லி நம்ம சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஹெல்த்தி, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல சுருளை வணங்கிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு கிளறி எல்லாம் ஏகமாக கலக்கிற மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு தேவை தகுந்த மாதிரி உப்பு போட்டு அது கூட புளியும் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு கிளறி விட்டு நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டு நம்ம ஆட்டு உரலில் தாங்க இன்றைக்கி ஆட்ட போகிறோம். நாங்கள் எந்த துவையல் செய்கிறதுனாலும் நாங்கள் அப்படி தான் செஞ்சுக்குவோம். ஏன்னா 1 வாரம் வரைக்கும் அது கெடாது. நம்ம கை விட்டு எடுத்துகிட்டு இருந்தால் தான் கெடும். ஸ்பூனில் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கெடாது. பாருங்கள், ஆட்டு உரலில் தான் ஆட்டி எடுக்கிறேன். ஆட்டி எடுத்துகிட்டு அந்த கழுவுற தண்ணியை வச்சு நம்ம ரசம் வச்சோம்னா அது சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.